எத்தனை மணிக்கு ஸ்கூல் இவ்வளவு லேட்டா வர? கை நீட்டு. நீ லேட்டு சாக்கா சொல்லுறேன். போ நீ வா. கை நீட்டு. நோட்டு வாங்கி 9 மணிக்கு ஸ்கூல் 10 மணிக்கு வந்து நீ வா. இப்ப என்னடா பண்றது? அவள் தான் அடி வாங்கிட்டு உள்ள போவேன் தான். எது பூம் பூம் மாடு? நான் அந்த அளவுக்கு அடி வாங்கல. அப்ப எப்படி நம்ம ஸ்கூலுக்குள்ள போறது? ஸ்கூலுக்குள்ளயா? பேக் கேட் வழியா போயிடுவோமா? வா வா வா, சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா. என்னடா பின்னாடி கேட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க? அப்ப நம்ம டோட்டல் க்ளோஸ். டேய், நாம ஒரு ரூட்ல போய்கிட்டு இருக்கும்போது வாழ்க்கையில இப்படிதான் பல தடைகள் வரும். அதுக்காக நம்ம என்னைக்குமே முன் வச்ச காலை பின் வைக்க கூடாது, தாண்டிடணும். நீ தாண்டுவ, நான் எப்படி தாண்டுறது? பார்த்தல கேட்டுக்கு மேல நீட்டாக்குது. ஏச்சின்னு வச்சுக்க. ஏடா உடம்பு எதனா ஆயிடும். அதானே பக்கத்துல காம்பவுண்ட் இருக்கு, தூக்குறேன். முதல்ல நீ ஏறு. எது தூக்கு போறியா? சனம் பண்ணி மலை மாடு என்னத்தோட தூண்டுற? பண்ணி வெயிட்டுக்கிறியாடா? காலை தூக்குடா. இந்த காலத்துக்கு போச்சா? குட் மார்னிங் சார். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஃபுல் எஃபர்ட் போட்டுற வேண்டியதான். ஜெயிச்சிட்டோமாரா. இவனை தூக்குற பதில முன்னாடி கேட்லயே அடி வாங்கி போயிட்டுக்கலாம். ஐயோ, சார் பின்னாடி பக்கம் வந்துட்டாரா? இந்த பண்ணி ஏந்துக்கிறதுக்கு எப்படினாலும் 10 நிமிஷம் ஆகும். சார் வேற நம்ம மூஞ்ச பார்க்கல, நம்ம எஸ் ஆயிட வேண்டியதான். யாருடா டேன்றா? உங்களே இல்ல சார், அவனா சார். எவன? எங்க அவனை காணோம்? நாய திருட்டு தனமா பேக் கேட் வழியா வந்தது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நேரம் எம்மள 10 செத்துருப்பேன்டா. வரம்போக்கு.